ஓகே, நல்லா தான் இருக்குது. எஸ்கேக்கும் எஸ்கே ஃபேனுக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் ஒன் டைம் வாட்சபிளுக்கு எனக்கும் பிரச்சனை கிடையாது. எத்தனையோ படத்துக்கு போகிறோம், அந்த மாதிரி ஒரு படத்துக்கு போயிட்டு வந்துட்டோம். பட் மனசில் நினைக்கல மக்களே. ஓரளவுக்கு நம்ம வந்து சுமாருன்னு சொல்ல முடியாது, சூப்பர்னு சொல்ல முடியாது. என்ன மாதிரியான காமன் ஆடியன்ஸுக்கு இந்த படம் வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன் போனோம் இல்லையா. ஏஆர் முருகதாஸ் கம்பேக் கொடுக்க போறாருன்னு நினைச்சோம், கொடுக்கல. அனிருத் போட்டு புழக்க போறாரு அப்படின்னு நினைச்சோம், சுமாராக தான் கொடுத்து வச்சிருக்காப்புல. எஸ்கேவோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, ஓகே. அப்புறம் ஹீரோயினியாக வரக்கூடியவங்க நல்லா இருக்குது. வில்லன் நம்ம நினைச்ச மாதிரி வில்லனுடைய துப்பாக்கி பட வில்லன் வந்து பட்டை கிளப்பிட்டாப்புல, அவர் உள்ள களத்தில் இருக்காப்புல. ஸ்க்ரீன் பிளேல அங்கங்கே நிறைய தொய்வுகள் இருக்கு, கொஞ்சம் சரி பண்ணியிருந்திருக்கலாம். அதே போல் ஒளிப்பதிவெல்லாம் சூப்பர். டான்ஸுக்கு வேலை இல்லையா, அது ஒரு பாட்டு தான் வேலை, மீதி பாட்டு ஒன்றும் டான்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. மற்றபடி ஓகே தான். ஃபைட் சீக்வன்ஸும் சூப்பராக இருக்குதுங்க. ஆனால் கண்டிப்பாக இது யாருக்கு இதுமா ரொம்ப பிடிக்கும், சிவகார்த்தியின் ஃபேன் உடைய எல்லாம் இளம் வயசு பசங்க, சின்ன பசங்க நிறைய பேர் வந்து எஸ்கே ஃபேன் இருப்பீங்க, போய் பார்ப்பீங்க. தலைவர் வேற லெவலில் அடிச்சு தூள் கிளப்புறாரு அப்படிம்பீங்க. அப்படித்தான் இருக்குது ஓகேங்களா. ஒரு வேளை இப்போ நம்ம ஒரு ஃபேமிலி இருக்குது, நம்ம பசங்களை கூட்டு போகணும்னு வச்சிங்களா, தாராளமாக கூட்டு போங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிக்கதே இல்லையோ, உங்கள் பசங்க என்ஜாய் பண்ணுவாங்க, எல்லா பெண்கள் பார்ப்பாங்க இல்லையா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓகே, அவங்கள சந்தோஷப்படுத்திட்டீங்களா, அவ்வளோதான். இந்த படத்தோட கான்செப்ட் என்ன, உன்னை போல பிறரை மேசி, பிறருக்கு நல்லது பொண்ணு அப்படி மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது இல்லையா. ஸோ அந்த கான்செப்ட் உனக்கு பிடிக்கதே இல்லையோ, மற்றவங்களுக்கு பிடிக்கும்ல, அவங்கள கூட்டு போய் அந்த படத்துக்கு போயிட்டு வாங்க, ஓகேவா.